அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்க்கான கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அதில் ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஹிஸ்ட்ரி கிளாஸஸில் வந்து கல்வெட்டுகள் ரிலேட்டடான கிளாஸஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம போர்கள், மன்னர்கள், அரச வம்சங்கள் இது ரிலேட்டடாக பார்த்தோம். டாபிக் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். சரியா? அதில் இன்றைக்கி வந்து கல்வெட்டுகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அப்புறம் செப்பேடுகள், காப்பர் பிளேட்ஸ், சரியா? அது ரிலேட்டடாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2ஆம் பாறை கல்வெட்டு, 13ஆம் பாறை கல்வெட்டு. இது வந்து அசோகரோட கல்வெட்டுக்கள். அசோகர், சரியா? இந்த கல்வெட்டுக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இது அசோகரோட கல்வெட்டு தான் அப்படின்னு சொல்லி அசோகர் ஒரு மாமன்னராக இந்தியா முழுவதும் ஆட்சி பண்ணார் அப்படின்ற தகவலை வெளியில் எடுத்து சொன்னவர் ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்னு சொல்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர், பிரிட்டிஷ் ஜேம்ஸ் பிரின்சப். அடுத்து பாருங்க, ஹதிகும்பா கல்வெட்டு. இது வந்து நம்ம கலிங்க மன்னர் காரவேலரோட கல்வெட்டு. காரவேலர் இதில் வந்து நம்ம தமிழ் மன்னர்களை பற்றிலாம் எழுதியிருந்திருப்பாங்க. மூவேந்தர்களையும் அதே மாதிரி வேளிர் தலைவர்களையும் காரவேலர் வந்து தோற்கடித்தார் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கல்வெட்டில் இருக்கும். சரியா? ஒடிசா, இன்னைக்கு இருக்கிற ஒடிசா, கலிங்க மன்னர் காரவேலரோட கல்வெட்டு தான் ஹதிகும்பா கல்வெட்டு. அடுத்து பாருங்க, அலகாபாத் தூண் கல்வெட்டு. இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான், சமுத்திரகுப்தரோட கல்வெட்டு. சமுத்திரகுப்தர், சரியா? இந்த கல்வெட்டில் கூட ஹரிசேனர், சமுத்திரகுப்தரோட அவையில் இருந்த புலவர் ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தரை புகழ்ந்து ஒரு மெய்கீர்த்தி வந்து இதில் எழுதியிருந்திருப்பாங்க. ரைட். அடுத்த மெஹ்ரௌலி இரும்பு தூண் கல்வெட்டு. இது வந்து நம்ம 2ஆம் சந்திரகுப்தர், விக்ரமாதித்யன் சொல்லப்படுற 2ஆம் சந்திரகுப்தரோட கல்வெட்டு. மெஹ்ரௌலி இரும்பு தூண் கல்வெட்டு இன்னைக்கு வரைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்கிறது. மெஹ்ரௌலினா இன்னைக்கு டெல்லி பக்கத்தில் இருக்கிறது. ரைட். அடுத்து பாருங்க, உதயகிரி, மதுரை கிடையாது, மதுரா சாஞ்சி கல்வெட்டு, பிதாரி தூண் கல்வெட்டு. சரியா? இந்த மூணும், உதயகிரி, மதுரா, சாஞ்சி, இது மூணும் 2ஆம் சந்திரகுப்தர் தான். மெஹ்ரௌலி கல்வெட்டு, உதயகிரி கல்வெட்டு, மதுரா கல்வெட்டு, சாஞ்சி கல்வெட்டு, இந்த 4மே 2ஆம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யரோட கல்வெட்டுகள். அடுத்து பாருங்க, பிதாரி தூண் கல்வெட்டு அப்படின்றது இது வந்து ஸ்கந்தகுப்தரோட கல்வெட்டு. பிதாரி தூண் கல்வெட்டு. ரைட். அடுத்து பாருங்க, மண்டகப்பட்டுக்கள், குகை கல்வெட்டுக்கள். மண்டகப்பட்டுனா மகேந்திரவர்மன் தான். பல்லவ அரசர் மகேந்திரவர்மன் குடைவரை கோவில் அப்படின்ற அந்த கான்செப்டை உருவாக்குனவர். மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, சரியா? அதே மாதிரி அந்த மண்டகப்பட்டுன்ற இடத்துல தான் 24 தீர்த்தங்கரோட சிலைகள் எல்லாத்தையும் புடைப்பு சிற்பங்களாகவும் செதுக்கியிருந்திருப்பாங்க. அடுத்து காஞ்சி கைலாசநாதர் கல்வெட்டு. இது ஒரு முக்கியமான கல்வெட்டு. நம்ம 2ஆம் நரசிம்மவர்மன் அவரோட காலத்தை சேர்ந்தது. 2ஆம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன் சொல்லப்படுறவர். கடற்கரை, காஞ்சி கடற்கரை கைலாசநாதர் கோவில், அதே மாதிரி கடற்கரை கோவில், இது எல்லாத்தையும் கட்டினவர் தான் 2ஆம் நரசிம்மவர்மன். குறிப்பாக இந்த கல்வெட்டில், காஞ்சி கைலாசநாதர் கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா, திராவிடம் அப்படின்ற வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். சரியா? அது ஒரு முக்கியமானது. திராவிட தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து 1ஆம் பராந்தக சோழனோட கல்வெட்டு. சரியா? பராந்தக சோழன். இது வந்து அந்த கிராம நிர்வாகத்தை பற்றி, சோழர்களோட கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்றது தான். அதே மாதிரி குடை ஓலை முறை, அந்த குடத்துக்குள்ளார யார் யார் பதவிக்கு வரணும், யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி எழுதி போட்டு ஒரு குழந்தைய வச்சு அந்த குடத்துக்குள்ளார இருந்து அந்த பேரை எடுத்து படிப்பாங்க. அதுதான் குடை ஓலை முறை அப்படின்றது. அடுத்து பாருங்க, மானூர் கல்வெட்டு. இது வந்து பாண்டியர்களோட கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்றது மானூர் கல்வெட்டு. கிபி 800. சோழர்களோட கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்றது உத்திரமேரூர் கல்வெட்டு. பாண்டியர்களோட கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்றது மானூர் கல்வெட்டு. இந்த மானூர் கல்வெட்டு வந்து கிபி 800 சேர்ந்தது. அடுத்து பாருங்க, மாங்குளம் கல்வெட்டு. இது வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்தை சேர்ந்தது. இது வந்து ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டு. சரியா? தமிழ் பிரம்மின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட், இப்போ நம்ம வட்டெழுத்து, பிரம்மி எழுத்துக்கள்னு சொல்றாங்களா, தமிழ் எழுத்துக்கள், கண்ணெழுத்து, வட்டெழுத்துன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி தமிழ் பிரம்மி எழுத்து வடிவத்தில் வந்து எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் இந்த மாங்குளம் கல்வெட்டு. இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கிறது. பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்தை சேர்ந்தது. அடுத்து பாருங்க, ஐகோல் கல்வெட்டு. இது வந்து நம்ம 2ஆம் புலிகேசியோட காலத்தை சேர்ந்தது. 2ஆம் புலிகேசி சாளுக்கிய மன்னர்.
இந்த ஐகோல் கல்வெட்டை வந்துட்டு அவரோட புலவர் ரவி கீர்த்தி அவர் தான் இந்த ஐகோல் கல்வெட்டை செதுக்கியிருப்பாரு. இதில் தான் நம்ம புலிகேசிய பரமேஸ்வரன்ற பட்டம் சூட்டி சொல்லியிருப்பாங்க. ஹர்ஷரை புலிகேசி தோற்கடித்தார் அப்படின்ற தகவலும் இந்த கல்வெட்டில் தான் இருக்கும். ஐகோல் கல்வெட்டு சாளுக்கியர்களோடது, அதுவும் 2ஆம் புலிகேசியோட கல்வெட்டு. இதை செதுக்கினவர் ரவி கீர்த்தி. அடுத்து பாருங்க திருவந்திபுரம் கல்வெட்டு. இது 3ஆம் ராஜேந்திர சோழனோட காலத்தை சேர்ந்தது, 3ஆம் ராஜேந்திரன். அடுத்து வேள்விக்குடி செப்பேடு. இது ரொம்ப முக்கியமானது. பாண்டியர்களோட செப்பேடு காப்பர் பிளேட்டில் வேள்விக்குடியும் சின்னமனூரும். சரியா? இதில் தான் நிறையா தகவல்கள், நிறையா மன்னர்களை பற்றி சொல்லியிருக்கு. பல பாண்டிய மன்னர்களோட பேரே இந்த செப்பேடுகளை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியுது. வேற எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. சரியா? இந்த வேள்விக்குடு செப்பேடு இதை வந்து கொடுத்தவர் 1ஆம் வரகுண பாண்டியன், ஜடில பராந்தக நெடுஞ்சடையான் அப்படின்னு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் வரகுணன், 1ஆம் வரகுண பாண்டியன். சரியா? இதில் வந்துட்டு முற்கால பாண்டியர் முதுகுடும்பி பெருவழுதின்னு சொல்லிட்டு சங்க காலத்தில் இருந்த ஒரு பாண்டிய மன்னன், அவரை பற்றிலாம் இந்த வேள்விக்குடி செப்பேடில் தகவல்கள் இருக்கும். இது யாருடைய காலம்னா நம்ம 1ஆம் வரகுண பாண்டியனோட காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு மானியம். சரியா? யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், எந்தெந்த ஊரை யார் யாருக்கு எழுதி வச்சோம், பாண்டியர்களோட வரலாறு என்ன, நமக்கு முன்னால் யார் இருந்தா, இதை பற்றி மொத்த வரலாறையும் சொல்கிற ஒரு செப்பேடு. அடுத்து சின்னமனூர் செப்பேடு. சரியா? இதுவும் பாண்டியர்களோட காலத்தை சேர்ந்தது. அதே மாதிரி சிவகாசி செப்பேடு, தலவாய்புரம் செப்பேடு, சரியா, இந்த மாதிரி நிறையா செப்பேடுகள் பாண்டியர்களோட காலத்தில் இருக்கும். அடுத்து காசக்குடி செப்பேடு பாருங்க. காசக்குடி செப்பேடு வந்து பல்லவர்கள் காலத்தை சேர்ந்தது. இது வந்து 2ஆம் நந்திவர்மனோட காலத்தை சேர்ந்தது. காசக்குடி செப்பேடு 2ஆம் நந்திவர்மன். அடுத்து பல்லன் கோவில் செப்பேடு. பல்லன் கோவில் செப்பேடு வந்து 2ஆம் சிம்மவர்மனோட காலத்தை சேர்ந்தது. 2ஆம் சிம்மவர்மன், இவரும் பல்லவ அரசர் தான், சிம்மவர்மன். அதே மாதிரி கூரம் செப்பேடு பரமேஸ்வரன்ற பல்லவவர்மன், பல்லவ மன்னர் பரமேஸ்வரன். சரியா? நல்ல கவனிங்க. காசக்குடி செப்பேடு வந்து 2ஆம் நந்திவர்மன், பல்லன் கோவில் செப்பேடு வந்து 2ஆம் சிம்மவர்மன். அடுத்து கூரம் செப்பேடு பரமேஸ்வரன். சரி, இந்த கூரம் செப்பேடுல தான் பல்லவ மன்னர்கள் சாளுக்கியர்களை தோற்கடித்தது, அவங்களோட போர் திறன், இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பரமேஸ்வரன்ற இந்த மன்னரை பற்றி புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க கூரம் செப்பேடுல. அடுத்து வேலூர் பாளையம் செப்பேடு. இது வந்து 3ஆம் நந்திவர்மனோட காலத்தை சேர்ந்தது, வேலூர் பாளையம் செப்பேடு. அடுத்து திருவாலங்காட்டு செப்பேடு. இது சோழர்கள் சேர்ந்தது. திருவாலங்காட்டு செப்பேடை கொடுத்தவர் 1ஆம் ராஜேந்திரன். சரியா? 1ஆம் ராஜேந்திரன், ராஜராஜ சோழனோட பையன். இதில் வந்து ராஜராஜ சோழனை பற்றி இந்த கல்வெட்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த கல்வெட்டை செதுக்குனவர் 1ஆம் ராஜேந்திரன். சரியா? இதில் அவங்க அப்பா ராஜராஜ சோழனை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க லெய்டன் செப்பு பட்டயம். இது வந்து ராஜராஜ சோழன், 1ஆம் ராஜராஜன், ராஜராஜ சோழன். சரியா? அதே மாதிரி அன்பில் பட்டயம். இது வந்து சுந்தர சோழன், ராஜராஜ சோழனோட அப்பா சுந்தர சோழன், அவர் காலத்தை சேர்ந்தது. சரி, அன்பில் அப்படின்னா திருச்சி பக்கத்தில் இருக்க ஒரு ஊர். இது வந்து என்னன்னா அவரோட சுந்தர சோழனோட அமைச்சர் ஒருத்தர் இருப்பார், அனிருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு நிறைய மானியங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த தகவலை பற்றி அதில் இருக்கும். அடுத்து கரந்தை செப்பேடு. கரந்தை செப்பேடு வந்து 1ஆம் ராஜேந்திரனோட காலத்தை சேர்ந்தது, ராஜேந்திரன். சரி, அப்போ திருவாலங்காடு செப்பேடும் கரந்தை செப்பேடும் 1ஆம் ராஜேந்திரனோட காலத்தை சேர்ந்தது. லெய்டன் செப்பு பட்டயம் 1ஆம் ராஜராஜனை சேர்ந்தது. அன்பில் பட்டயம் சுந்தர சோழன். சரியா? அதுக்கப்புறம் இந்த தாமோதர்பூர் செப்பேடு, பாகர்பூர் செப்பேடு, இது ரெண்டும் குப்தர்களோட காலத்தை சேர்ந்தது. குப்த மன்னர் புத்தகுப்தர். சரியா? புத்தகுப்தர் அவர் காலத்தை சேர்ந்தது தான் இந்த 2 செப்பேடுகள். இப்போ இந்த கல்வெட்டுகள் செப்பேடுகளை பற்றி, எந்த கல்வெட்டு எந்த மன்னரோட காலத்தில் உருவாக்கப்பட்டது, அதில் யாரை பற்றி சொல்லியிருக்கு, அதில் அந்த விஷயங்களை பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு, ஐகோல் கல்வெட்டு, இந்த 2 கல்வெட்டுகளும் அவங்களுக்கு கீழே இருந்த புலவர்கள் தான் இந்த கல்வெட்டுகளில் செதுக்கியிருப்பாங்க. அந்த மன்னர்களை புகழ்ந்து ஹரிசேனர் இருப்பார். இங்கே வந்துட்டு ரவி கீர்த்தி வருவார். இந்த கல்வெட்டுகளை எழுதினது யார், அவங்க யாருடைய புலவர்கள் அப்படின்ற தகவலையும் சேர்த்து படிச்சுக்கிட்டோம்னா போதும். சரியா? இப்போ இதில் ஸ்கூல் புக் ரிலேட்டடாக இருக்கிற தகவல்கள் மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா போதும். மற்ற வெளியில் இருக்கிறதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அடுத்த கிளாஸில் வேறு ஒரு டாபிக் ரிலேட்டடாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.